ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேகே தமிழன் கேரளா. லெட்டர் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நிர்மல்கான கேசிங் தான் பார்க்க போகிறோம். நேற்று ரிசல்ட் பார்த்தீங்கன்னாக்கா 751. ஸோ 751 நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நம்ம 51 கொடுத்துருந்தோம். அது பார்த்தீங்கன்னா பிசியில் 51 பாஸ் ஆயிருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 4651 4151 கொடுத்துருந்தோம். அதில் பார்த்தீங்கன்னா 4 டிஜிட்லையுமே நமக்கு பிசியில் 51 பாஸ் ஆயிருந்தது. ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 9751. ஒன்றில் இந்த 4க்கு பவர் 9 இந்த 6க்கு அடுத்த நம்பர் 7ன்ற மாதிரி வச்சு ட்ரை பண்ணியிருந்தோம்னா நேற்று நமக்கு 4D நமக்கு வின் ஆயிருக்கும். ஸோ 4D ஜஸ்ட் மிஸ் ஆயிடுச்சு. அதுலேயுமே நமக்கு பிசி மட்டும் தான் பாஸ் ஆயிருந்தது. 3D கூட பார்த்தீங்கன்னா 721 741 எடுத்தோம். ரிசல்ட் 751 ஜஸ்ட் மிஸ் ஆயிடுச்சு நேற்று. ஸோ இன்னைக்கு பாருங்க நிர்மல்கான கெஸிங் பார்க்கலாம். நிர்மல்கான கெஸிங்கில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 9 இருக்குது. இந்த 7 வந்து நமக்கு இங்கே வந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட் இந்த 4 வந்து அப்படியே இங்கே வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த ஒரு ரீசனால் பார்த்தீங்கன்னா நான் ஏ போர்டில் 4 எடுத்திருக்கேன். ஸோ ஏ போர்டில் 4 உங்கள் கணிப்பில் மேட்ச் ஆகுதான்னு பார்த்துக்கோங்க. அடுத்து பி போர்டில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் 5 3 5 4 வந்திருக்கு. ஸோ அடுத்து 5 5ன்னு வரலாம். அதாவது இந்த இடத்துல நமக்கு பி போர்டில் 5 வரலாம். ஸோ அந்த ஒரு ரீசனால் பார்த்தீங்கன்னா நான் பி போர்டில் 5 எடுத்திருக்கேன். ஏ போர்டில் 4 சொன்னேன். ஸோ இது வந்து உங்கள் கணிப்பில் மேட்ச் ஆகுதான்னு பார்த்துக்கோங்க. ஏ போர்டில் மேட்ச் ஆனால் ஏ போர்டில் எடுத்துக்கோங்க. இல்லை பி போர்டில் 5 மேட்ச் ஆனாக்கா பி போர்டில் 5 எடுத்துக்கோங்க. தென் அதே மாதிரி நம்ம சி போர்டில் பார்த்தோம்னா எங்கே பாருங்கள் 812 812 இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 812. ஸோ 812 அப்படி வரலாம். அப்படி வந்தாக்க நமக்கு சி போர்டில் பார்த்தீங்கன்னாக்கா 2 வரலாம். சி போர்டில் 2 812 812 அப்படி இல்லைன்னா அதுக்கு அடுத்த நம்பரை 812 813 கூட வரலாம். 812 813 கூட வரலாம். ஸோ சி போர்டில் 2 இல்லை 3 வரதுக்கான சான்சஸ் கூட இருக்குது. பை சான்ஸ் இந்த 2க்கு பவர் 7 வரதுக்கான ஒரு வாய்ப்பு கூட இருக்குது. நம்ம அதையும் மிஸ் பண்ணிடக்கூடாது. ஸோ ஏன்னா நமக்கு சி போர்டு தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டும் கூட. அந்த ஒரு ரீசனால் பார்த்தீங்கன்னா நான் சி போர்ட்லேயும் 3 நம்பர் கொடுத்துருக்கேன். 1 2 அப்படி இல்லைன்னா 2க்கு பவர் 7 இல்லைன்னா அந்த 2க்கு அடுத்த நம்பர் 3 3மே சி போர்டில் கொடுத்துருக்கேன். இந்த 3ல் உங்களுக்கு எது ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக மேட்ச் ஆகுதோ நீங்கள் அது மட்டுமே கூட நீங்கள் எடுத்து ட்ரை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் 4D பார்த்தோம்னா இந்த இடத்துல பாருங்க நேற்று ரிசல்ட் 4D பார்த்தீங்கன்னாக்க 9751 பார்த்தீங்கன்னா 9 7 5 இந்த இடத்துல பாருங்க 9 இருக்குது 7 இருக்குது 5 இருக்குது 6க்கு பவர் எடுத்தால் 1. ஸோ 4 டிஜிட் வந்திருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மேலே இருந்து தான் எடுப்போம். இந்த மேலே பார்த்தீங்கன்னா நமக்கு 1777 இருக்குது. போன டைம் கூட இந்த மாதிரி 1777 ஒரு டைம் நான் கொடுத்தேன். அப்போ பார்த்தீங்கன்னா பவரில் 7 7க்கு பவர் 2 7 1 இது வந்து 127 பாக்ஸில் வந்திருந்தது. இன்னொன்று வந்து இன்னொரு டைம் வந்து பார்த்தீங்கன்னா 7 வந்திருந்தது. அதுக்கப்புறம் இந்த 7க்கு பவர் 2 வந்திருந்தது. அதுக்கப்புறம் இந்த 1 வந்திருந்தது. ஸோ இது வந்து எப்படி வேணாலும் வரலாம். ஒன்று இந்த 177 பார்த்தீங்கன்னாக்க 1777 வரலாம். இல்லை ஏபிபிசிஐசியில் 77 வரலாம். இல்லைனா இதில் ஏதாவது ஒன்று பவர் எடுத்து 127ன்னு பாக்ஸில் கூட வரதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது உங்கள் கணிப்பில் எப்படி வருதோ நீங்கள் அதை பொறுத்து நீங்கள் எடுத்து ட்ரை பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இன்னொரு 4Dயில் கூட பார்த்தீங்கன்னா நேற்று ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 9751 751 இருக்குது. டி போர்டு மட்டும் மிஸ் ஆயிருக்கு. இங்கேயும் பார்த்தீங்கன்னா 1177 இருக்குது. மேபி இன்னைக்கு வந்து ஏபிபிசிஐசியில் ஒரு 77க்கான ஒரு சின்ன ஒரு சான்ஸ் கூட கொடுத்துக்கோங்க. ஏபி பிசி ஏசியில். ஏன்னா டபுள்ஸ் கேட்டு 5 நாள் ஆகுது. 5 நாளைக்கு முன்னாடி கடைசியாக கேட்ட டபுள்ஸ் கூட பார்த்தீங்கன்னாக்கா 88. ஸோ 5 நாளுக்கு அப்புறம் இப்போ 77 அதாவது 88 வந்திருந்தது. இப்போ 77 கூட வரதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஏபிபிசிஐசியில் வந்தால் உங்கள் கணிப்பில் 77 கூட எடுத்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இல்லைனா இந்த 1177 உங்கள் கணிப்பில் மேட்ச் ஆனால் நீங்கள் 4Dயில் கூட நீங்கள் எடுத்து ட்ரை பண்ணுங்கள். டைரெக்டானாக்க 1717ன்னு கூட நீங்கள் எடுத்துக்கலாம், பார்த்துக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டில் 054 ஏ போர்டில் 463 பி போர்டில் 506 சி போர்டில் 832 எடுத்திருக்கேன். ஏபிபிசிஎஸ்சியில் 4004 45 54 53 52 57 68 எடுத்திருக்கேன். 4Dயில் இந்த 4D எடுத்திருக்கேன். இதில் உங்கள் கணிப்பில் ஏதாவது மேட்ச் ஆனால் மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள். இல்லைனா ஆப்ஷனில் விட்டுடுங்க. 3Dயில் பார்த்தீங்கன்னா 168 468 453 652 622 053 403 402 426 077 மாதிரி எடுத்திருக்கேன். திரும்பவும் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், இதில் உங்கள் கணிப்பில் ஏதாவது மேட்ச் ஆனால் மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள். இல்லைனா ஆப்ஷனில் விட்டுடுங்க. மறக்காமல் மெம்பர்ஷிப் குரூப்பில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். தென் உங்கள் கெஸ்ஸிங் என்னன்றதையுமே கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.